வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் விழாக்குளத்தில் அமைஞ்சிருக்க நிறைகுளத்த ஐயனார் திருக்கோயிலில் புறவி எடுப்பு திருவிழா முடிஞ்சு இன்றைக்கி வந்து வட மஞ்சு விரட்டு விழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான மைதானம் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இந்த வட மஞ்சு விரட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறோட முனை கிரவுண்டோட நடுவில் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த கயிறோட நீளம் அப்படின்றது கிரவுண்டுக்கு கிரவுண்டு மாறுபடும். 9 பேர், 9 வீரர்கள், ஒரு காளை. அந்த காளையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அடக்கி, குறிப்பிட்ட நேரம் அதாவது 15லேருந்து 20 நிமிடத்துக்குள்ளே ஒரு நேர காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த வீரர்கள் அந்த காளையை அடக்கணும். இந்த வட மஞ்சு விரட்டு அப்படின்றது வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இப்படி நிறைய மாவட்டங்களில், இந்த தென் மாவட்டங்களில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வீர விளையாட்டு. எப்படி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு நடக்குதோ அதே மாதிரி இந்த பகுதிகளில் வட மஞ்சு விரட்டு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீர விளையாட்டாக பார்க்கப்படுது. நம்ம தமிழரோட பண்பாட்டில் முன்னாடியெல்லாம் அந்த வீர விளையாட்டுலாம் எதுக்கு வைக்கிறாங்க? இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, வட மஞ்சு விரட்டு இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளைகளை அடக்கிற வீரர்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. வீரனுக்கு என் மகளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தைமார்கள்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து இந்த மாடு அடக்கிற வீரர்கள் இந்த மாட்டு பந்தயம்லாம் வச்சு நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறதே ஒரு வீர விளையாட்டாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் வந்து அவங்கள அடக்கிறோம். அதனால் ஏதாவது ஒரு தடவை அடக்கிட்டு விட்டுருவோம். அதான் வாழ்க்கை பூரா அடக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? அதனால் இப்போ வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வீர விளையாட்டு விளையாடுறதுனால எதுக்கு பாவம் அவனை இந்த கிரவுண்டுக்குள்ளே பொதுமக்களுக்கு இருக்கு. இதை அடக்கும் போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா காப்பாத்துறதுக்கு 108 பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் விழா கமிட்டியினர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குடும்பத்துல சண்டை வரும்போது மனைவிமார்கள் நம்ம அடக்க போகும்போது நம்மளுக்கு வீட்டை அடைச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க நம்மள. இந்த வடமஞ்சு விரட்டுக்கு நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாடு, விருதுநகர், சிவகாசி அப்படியே அந்த சுத்துப்பட்டி கிராமம் எல்லாம் வருங்க. இப்போ என்ன ஒரு மேட்ருனா, இதில் அப்படி ஒரு வருமானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அது ஒரு பாரம்பரியம், ஒரு வீர விளையாட்டு, அது ஒரு பெருமை, கௌரவம். இதுக்காகவே வந்து இந்த மாடுபிடியில் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, வட மஞ்சு விரட்டில் கலந்துக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இதாவது பரவாயில்ல, ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, இந்த ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பல மாவட்டத்துலேருந்து வருவாங்க. அந்த வாடியிலேருந்து காலை இறங்குதுல, அது இறங்கி வெளியில் வர்றது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கலைன்னா ஜெயிச்சிரும். அதுக்கு என்ன பரிசுனா ஒரு அண்டா, ஒரு கட்டில், இது மாதிரி பொருள் தான் தருவாங்க. ஆனால் இதுக்காக அவங்க செலவழித்து வர்ற காசுன்னு இருக்குல்ல, அதுவே மினிமம் 20,000 ரூபாய்க்கு, 20,000 மினிமம். ஆனாலும் எதுக்கு வராங்க? அந்த அண்டாவுக்காக இல்ல, கௌரவம், அது ஒரு பெருமை. நம்ம தமிழரோட ஊர் ஜல்லிக்கட்டுல அவுத்தம், நம்ம தமிழரோட ஒரு பாரம்பரியம், நம்ம ஊரோட ஒரு பெருமை. இப்ப அவுக்கும் போதே சொல்றாங்கல்ல, இந்த ஊருக்காரரோட மாடு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊரோட பெருமை இன்னொரு ஊர்ல போய் சேருது. பத்தீங்களா அந்த கௌரவம். இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த மாட்டுக்காரங்க சவால் பண்ணி அமௌண்ட் கட்டுவாங்க. என் மாட்டுக்கு நான் 50,000 கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டிருக்கேன். 50,000 என் மாடை பிடிச்ச 50,000 பரிசு தரேன் பாங்க. அப்ப எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த மாட்டு மேல கட்டுவாங்க. ஆனா அப்படி கட்டுறவங்க மாடு வந்து அம்புடாது, வீறு கொண்டு போயிரும். அது ஒரு வீரன்டா, அவனுக்கு 50,000 தானடா அப்படி சொல்லுவாங்க. இன்னும் சில மாடுகள்லாம் இருக்கு, வெளியில போய் எத்தனையோ மாடுகள்லாம் பார்த்துருக்கோம், அங்க அம்புடாம வெளியில போயிரும். காடு வழியா சுத்தி சில மாடுகள்லாம் இறந்துருக்குது. பல மாசமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த இறந்த மாட்டுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தா என்ன பண்ணுவாங்களோ அந்த மரியாதைகளை செலுத்தி கோவில் கட்டி கும்பிடுற ஒரு பாரம்பரியமும் நம்ம தமிழர் பாரம்பரியம். இத்தனைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், அந்த நடிகரே அந்த மாதிரி வந்து கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கு, நம்ம சரத்குமார். ஆமா, இதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல இருக்க தலக்காவயல் கோயிலா கட்டி தலக்காவயல் ஊர்ல கும்பிடுறாரு. இப்படி நிறைய தமிழர்களோட பாரம்பரியத்தையும் வீர விளையாட்டுகளையும் இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு வர்றது இந்த மாதிரியான கிராமங்கள் மட்டும்தான். இன்னமும் இது உயிர்ப்போட இருக்குதுன்னா இந்த மாதிரியான மாடுபிடி வீரர்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறவங்க, இன்னொரு விஷயம், பார்வையாளர்களை தாண்டி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, இவங்களுக்கு பல லட்சங்கள் செலவாகும். இப்படி பண்றாங்கல்ல, பரிசுகள் அள்ளி கொட்டுவாங்க. சில ஊர்களுக்கு ஸ்பான்சரும், சில ஊர் சொந்த காசு போட்டு பண்ணுவாங்க. இதனால நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க தான் சந்திப்பாங்க. பல்வேறு கட்ட பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஒரு கௌரவத்துக்காண்டி இது மாதிரி கலாச்சாரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. கலைகளும் கலாச்சாரங்களும் நிறைந்த ஒரு கிராமம் ஏன் சொன்னோம்னா, ஏற்கனவே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி புறவி எடுப்பு திருவிழா நடந்துச்சு.
கரகாட்டம், ஜிம்லா மேளம், ட்ரம்ஸ் கொட்டு, ம் இது கேரளா செண்டை மேளம், ம் இன்னும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்து வந்தாங்க. கலைகள் கலாச்சாரங்கள் வந்து இது மாதிரி வடமாடு மஞ்சு விரட்டு, ம் நாடகங்கள் ம் இது மாதிரி வந்து நடத்துறாங்க. கபடி, நாளைக்கு வீர விளையாட்டு கபடி. ம் அதனால கலைகளும் கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கிராமம். அதே மாதிரி இது வந்து பெரிய கோடிக்கணக்கில் ஃபண்டு வச்சிருக்கிற கிராமம் அப்படிலாம் இல்லை. 100 வீடு மட்டும்தான் இருக்கிற ஒரு கிராமம். அந்த 100 வீட்டுக்காரங்க வசூல் பண்ணி ரெடி பண்ணி சொந்த காசை போட்டு நடத்துறாங்க.